கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். கிறிஸ்து பிறப்பின் நன்னாளை நாம் கொண்டாடுகின்ற இந்த மாதத்தில் மனக்குழப்பத்தை எல்லாம் நீக்கி சமாதானத்தை தருகிற இயேசுவை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. சமாதானத்தை இழந்து போகின்றோம். மறைவான இருதயத்துக்குள் இருந்து எழும்பும் வீண் சிந்தனைகள் தேவன் அருளும் சமாதானத்தை குறைக்கக்கூடியவை. வீண் சிந்தனைகளினால் உண்டாகும் தீமை எவ்வளவு கொடியது! பயங்கரமான சிங்கங்களின் குகையில் தானியேலை தள்ளிவிட்ட போதும் உன்னத தேவனின் அருளால் வெளியே வந்தார். மனதில் இருந்த பயத்தை சோத்திரங்களாலும் புகழ் பாடல்களாலும் மறக்கடித்து ஆண்டவரை துதித்து தப்பித்தார். அன்னாள் தனக்கு பிள்ளை இல்லாதிருந்த போதும் மனம் கலங்கியவளாய் ஆலயத்தில் சென்று உன்னத தேவனை தேடினாள். அன்னாளின் விண்ணப்பத்தை பார்த்து கர்த்தரால் ஏற்கப்பட்டு ஆண் குழந்தை பிறந்தவுடன் சந்தோஷமாய் சமாதானத்தோடு வீடு திரும்பினாள் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தாள். இன்னும் திருமணம் நடைபெறவில்லை. திருமண ஒப்பந்தம் மாத்திரமே நிச்சயிக்கப்பட்டிருந்தது. மரியாளும் யோசேப்பும் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியானவரால் கர்ப்பவதியானாள். மரியாள் வயிற்றில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வித்து உற்பத்தியாயிருக்கிறது. ஒரு கன்னிகையின் வயிற்றில் தேவன் உற்பத்தியாவது அந்த கன்னிகைக்கு மிகுந்த சிலாக்கியம். தன்னுடைய கற்பத்திற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் என்பதை நிரூபிக்காவிட்டால் சமுதாயத்தினர் வேறு விதமாய் பார்ப்பார்கள். மரியாளைப் போல் பாக்கியவதி யாரும் இல்லை. அதே வேளையில் மரியாளைப் போல சமுதாயத்தில் துன்பம் அனுபவித்தவர்களும் இல்லை. சமுதாயத்தில் உள்ளவர்கள் தன்னை குறை கூறினாலும் ஏளனமாக பார்த்தாலும் அவமானமாக பேசினாலும் மரியாள் நீதிபரராகிய தேவனை சார்ந்திருந்தாள். மரியாள் கர்ப்பவதியான காலத்தில் யோசேப்புக்கு முதலில் மனக்குழப்பம் உண்டாயிற்று. யோசேப்பு ஒரு நீதிமான். மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் இன்னும் திருமணம் நடைபெறவில்லை. அவளை அவமானப்படுத்த யோசேப்புக்கு மனதில்லாதிருந்தது. மரியாள் மீது யோசேப்பு கரிசனையாயிருந்தார். இந்த சம்பவத்தை சமுதாயத்தில் மறைக்கவும் முடியாது. யோசேப்பால் மறக்கவும் முடியவில்லை. இந்த சம்பவத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் மிகுந்த மனக்குழப்பத்தில் சமாதானம் இழந்து காணப்பட்டாலும் அதை சமுதாயத்திற்கு வெளிப்படுத்தவில்லை. எவ்வாறு தீர்வு காண்பது என்று சிந்தித்து கொண்டிருந்தார். இரகசியமாய் தள்ளிவிட யோசனை செய்தார். அவசரப்பட்டு எதையும் செய்துவிடவில்லை. இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் பரலோகத்திலிருந்து யோசேப்புக்கு உதவி வருகிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. யோசேப்பின் மனக்குழப்பத்திற்கு ஒரு முடிவு வந்தது. சமாதானம் தருகிறது. ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தும் போது நாம் ஜெபத்தோடு சிந்தித்து செயல்படும் பொழுது எல்லா விதமான பயத்தையும் மனக்குழப்பத்தையும் நீக்கி சமாதானத்தை தருவார். ஆமென்.